இப்பொழுது நம்முடைய போதகர் ஜான் பிரபாகர் அவர்கள் இந்த புரோகிராமுக்காக ஜெபிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தி அப்போஸ்தலர் கிறிஸ்துவ பூர்ணமாக்க ஊழிய சபை கோயம்புத்தூர் நம்முடைய சபையிலே இன்றைக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் சண்டே கிளாஸ் குழந்தைகள் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவரை வழிநடத்தவும் அதில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து இந்த இடத்துல ஆஸ்வதிக்கும்படியாகவும் இதில் பங்கு பெறக்கூடிய எல்லாரையும் அவருடைய பகுதிகளை ஆஸ்வதித்து இந்த நிகழ்ச்சி நல்ல நடைபெறுவதற்கு ஆரம்பம் முதல் முடிவரை பரிசுத்தாவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கண்களை மூடி நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் வாழ்த்தி போற்றி மேம்படுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகி எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தி அப்போஸ்தலர் கிறிஸ்துவ பூர்ணமாக்க ஊழிய சபையின் கோயம்புத்தூர் பட்டணத்தில் எங்களை சபை நடக்கக்கூடிய இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இந்த அற்புதமான நேரத்தை தந்து இந்த குழந்தைகள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய டீச்சர்ஸுக்காகவும் நடத்தக்கூடிய பாஸ்தமாக்காகவும் அந்த குழந்தைகளுக்காகவும் இனிசுவாசியர் பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஆரம்பது முடிவரை நல்ல முறை நடைபெறுவதற்கும் ஆண்டவருடைய நாம மாத்திர மகிமைப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற நம்முடைய தேவனின் மகிமையை பாட வருகிறார்கள் நமது சண்டே கிளாஸ் பிள்ளைகள். Thank you.
பிறந்தாரே வளர்ந்தாரே பாலன் இயேசு பிறந்தாரே பெத்லகேம் என்னும் ஊரினிலே பிறந்தாரே கடந்த ஆண்டு கண்மணி போல காத்து என்னை நடத்தினீரே கடந்த ஆண்டு கண்மணி போல காத்து என்னை நடத்தினீரே புதிய ஆண்டு புது பலம் தரவே பொன்னியன் இயேசு பிறந்தாரே பிறந்தாரே வளர்ந்தாரே பாலன் இயேசு பிறந்தாரே பெத்லகேம் என்னும் ஊரினிலே பிறந்தாரே எண்ணிலுள்ள தேவனுக்கு மகிமை நீடி வெள்ளி நட்சத்திரம் எண்ணிலுள்ள தேவனுக்கு மகிமை நீடி வெள்ளி நட்சத்திரம் மண்ணிலுள்ள மனித மேலே சமாதானத்தை வைத்தனரே பிறந்தாரே வளர்ந்தாரே பாலன் இயேசு பிறந்தாரே பெத்லகேம் என்னும் ஊரினிலே பிறந்தாரே. ஆதித்ரி ஏக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்னும் பாடலுக்கு பரதநாட்டியம் ஆட வருகிறார் நம்முடைய ஜெனிஷா. ஆவித்ரியேகத்து அனவரதமும் தோற்றம் ஏகத்து அனவரதமும் தோற்றம்
ஆதிப்பிதா குமாரன் ஆதித்வியேகத்து அனவரதமும் ஸ்தோத்திரம் தீயேகத்து அனவரதமும் ஸ்தோத்திரம். சர்வேசன் நீதமுதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர வாரித்திரை சூழும் ஏதினியை மூடு பாவையிலுள்ளோடவே அருசை ஆதிப்பிதா குமாரன் ஆவித்வியேகத்து அனவரதமும் ஸ்தோத்திரம் தீயேகத்து அனவரதமும் ஸ்தோத்திரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற வரிகளை உணர்த்தும் விதமாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் நமது வாலிப பிள்ளைகள். For you.
வாருங்கள் நமது சண்டே கிளாஸ் பிள்ளைகள். சத்திரத்தில் இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை. லண்டன் நகருக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய இரவு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாடகம் நடத்துவது அக்கிராமத்தினரின் பழக்கம். அக்கிராமத்தினரே தான் நடிகர்களாகவும் இருப்பார்கள். ஒரு பக்தியுள்ள இளைஞன் பெயர் வாலஸ். ஒரு பக்தியுள்ள இளைஞன் பெயர் வாலஸ். நாடக அமைப்பாளர் எபினேசர். ஆட்டு மந்தை மேய்ப்பர்கள் யாபேஸ், ஜான் டேவிட். வானசாஸ்திரிகள் கிளமெண்ட். நிறைமாத கர்ப்பிணியாக எந்த நேரத்திலும் பிரசவம் ஏற்படக்கூடும் என்ற நிலையில் மரியாளும் அவளது கணவன் யோசேப்பும் நீண்ட தூரம் நடந்து களைப்போடு இளைப்பாற இடம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு சத்திரத்திற்குள் நுழைந்தனர். யோசேப்பாக நடிப்பவர் பிரைசி, மரியாளாக நடிப்பவர் ஜெனிஷா. ஊர் தலைவர்கள் மனோஜ், சந்தோஷ். வாங்கப்பா மனோஜ், சந்தோஷ் வாங்க. சார் ஸ்டாண்டிங் சொல்லி ஸ்டாண்ட் ஏய் வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்களேன். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன் uncle. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு வருஷம் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கேன். மாறிட்டீங்க. சரி சரி, எது வந்திருக்குன்னு தெரியுமா? புரியுது. நாடகத்துக்கு தானே? ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி நாள் இயேசு கிறிஸ்துவோட பிறப்ப இந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு நாடகமா நம்ம நடிப்போம். அதனால இந்த வருஷமும் நம்ம வந்து ஒரு நாடகம் போட போறோம். சரிங்களா? எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு கேரக்டர் சொல்றேன், அதுபடி எல்லாரும் நல்லா நடிங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லிடுறேன், நிறைய வேலை இருக்கு. இப்போ எல்லாம் நிறைய செட் வேற பண்ணணும். சரிங்களா? சரிங்க. வேலை செய்ய நீங்க வந்து மேய்ப்பாடுகாக நடிங்க. சரிங்க சார். நீங்க வந்து சத்திரக்காரன் நடிங்க. சரிங்க சார். தம்பி நீ வந்து வானசாஸ்திரி நடிங்க. சாரி, நீங்க வானசாஸ்திரி நடிங்க. நீங்க வந்து சத்திரக்காரன் நடிங்க. சரிங்களா? நானும் மேய்ப்பனா நடிச்சுக்கிறேங்க. வேண்டாம், ஏன் சத்திரக்காரன் நடிக்கணும்? வேணாம், சத்திரக்காரன் வந்து அந்த பையன் நல்லா நடிப்பாங்க uncle. சத்திரக்காரன் ஏன்பா, ஏன் மேய்ப்பன் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்? மேய்ப்பனா நடிச்சாதான் தேவதூதர்கள் செய்தி என்கிட்ட சொல்லுவாங்க. அதனால ஒண்ணும் இல்லடா, ஏன்டா சொல்றது கீழ்படிஞ்சு? இல்லைங்க uncle, நான் குட்டியா இருக்கேன். ஏன்னா எது பேசிட்டு இருக்க? சொல்றது பத்தி கீழ்படிய. சாரி சொல்றது கேச. என்ன பையன்? சரி uncle, நான் நினைச்சுக்கிற பிரச்சனை இல்லைங்க uncle. வேற இப்படி சொல்லிட்டேன், நடிப்போம். சரிங்க uncle. அவர்கிட்ட நீ பேசுறா போங்க, நான் ஒரு வங்கா பேசிக்கிறேன். நீ இப்போ வேண்டாம். சரி. பாஸ் பண்ணி விடுறேன். அந்த மைக் கிராமத்துல இயேசு கிறிஸ்துவோட பிறப்ப நம்முடைய ஊர் ஜனங்க நாடகமா நடிக்க போறாங்க. எனவே அதுக்கு முன்பதாக நம்முடைய போதகர் அவர்கள் செபித்து இந்த நாடகத்தை துவக்கி வைக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உலக வரலாற்றினை இரண்டாக பிரிக்கும்படி 2000 வருஷங்கள் முன்பதாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அந்த பிறப்பின் நற்செய்தியை இன்னைக்கு நாடகமாக நம்முடைய பிள்ளைகள் நடிக்க போறாங்க. எனவே தேவன் அதை ஆஸ்வதிக்கும்படி எல்லாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இப்பொழுது கூட கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை நாடகமாக நடிக்க நம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே இந்த நாடகம் முற்றிலுமாய் ஆஸ்வதிக்கப்பட்டு அதில் நடிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பாத்திரவான்களாக மாற்றி அந்த பிறப்பை நினைவு கூறும் பொழுது தத்துவமாக அதை யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாகத்தக்கதாக இந்த புரோகிராம் அமையும்படி ஆரம்ப முடிவரை இந்த நாடகம் நல்லவன் நடைபெற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமென். என் மனைவி கொஞ்சம் முடியாம இருக்கா, அவளுக்கு தங்க இடம் தெரியுமா? இல்லம்மா போங்க. என் மனைவி முடியாம இருக்கா, அவளுக்கு தங்க இடம் தெரியுமா? அங்க எங்காச்சும் சத்திரக்காரர் இருப்பாங்க, போய் பாருங்க. வாங்க, தூரத்துல ஒரு சத்திரக்காரங்க இருக்காங்க, அவங்க போய் பாருங்க. சத்தம் போடாம இருங்கப்பா, சரியா? ஆல்ரெடி இருக்கிற வேலையை தாங்க முடியல. வாங்க. என் மனைவி கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு தங்க இடம் தெரியுங்களா? திரும்பி பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க. திடீர்னு வந்து இறங்கலாம் எங்கம்மா போவேன். இல்லம்மா, வேற எங்க வேணா போய் பார்த்துக்கோங்க. சத்தம் பேசுங்க, நல்லா சத்தமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னோட ரூம் எடுத்துக்கோங்க, சரியா? எடுத்துட்டு சரியா பார்த்துக்கோங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சொல்லி கொடுத்த? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாடகத்தை எடுத்துட்டா. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறது. ஆமா, வா. நல்லா இருக்காத. இந்த கேரக்டர் கொடுக்க வேணே நீ தப்பா நடிச்சிட்டு இருக்கியா? அப்படி இல்ல, நீங்க அப்படி நான் உன்னை என்ன நினைக்க சொன்னேன்? டாக்டர் தம்பி தம்பி கோச்சிக்காத. தலைவலி வாங்க தம்பி தம்பி இது தம்பி தம்பி பேர் என்னப்பா? ஜாஸ்பர். தம்பி டாக்டர் ஐயா, தம்பி தப்பு பண்ணிட்டாப்ல. சரி விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாடகத்தை நம்ம திரும்ப திரும்ப பாக்குறோம். ஆனா இந்த வருஷத்துல மட்டும் கிறிஸ்துவினுடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடிந்தது. நம்ம வாலேஸ் தம்பி வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டான். என்னன்னா, என்னோட அறையில தங்கட்டும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதோட பொருள் என்னன்னா, கிறிஸ்து நம்மள பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. நம்ம பவுல் அப்போஸ்தலர் வந்து கலாத்தியர்ல ஒரு வசனம் சொல்லியிருக்காரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் மூலம் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு.
அதோட அர்த்தம் என்னன்னா கிறிஸ்து நம்மள பிறக்கணும், அதுக்கு நம்ம இடம் கிடக்கணும். அது அந்த கருத்து இது மூலியமா நம்ம வாலேஸ் தம்பி மூலியமா நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டாக்டர். அதனால தம்பி மேல கோவப்படாதீங்க. தனிப்பாடல் சகோதரி விஜயா அவர்கள் பாடுவார்கள். விஜிலா மாடி போடுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம், உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண்
பாடல்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்காக இம்மண்ணில் வந்த கர்த்தரின் கிருபையை பாட வருகிறார் நம்முடைய எபினேசர். பொங்கிவர
மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்ற வசனத்திற்கேற்ற படுமா டான்ஸ் நடனமாட வருகிறார் நமது பிள்ளைகள். நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை
நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே என பாட வருகிறார்கள் நமது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். ஹரிஷ் மூலமாகாததும் நின்று நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே. மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். மட்டும் ஜீவிப்பதும் உந்தன் கிருபை, இனியும் வாழ்வதும் கிருபைதான். உந்தன் கிருபை இனியும் வாழ்வதும் கிருபைதான்.
டேய் 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 அப்புறம் அடே அடே என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயமா ஆமா இருக்கு. உன்னை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இங்க பரப்பட்ட அதுவா ஆ. எப்படி சொல்றது அங்க ஒரு மலை தெரியுதா ஆமா. செய்தி கேள்விப்பட்டே இல்லையா ஆமா நான் தான் கேள்விப்பட்டேன் அங்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காராமா பிறந்திருக்காராமா அந்த மலையில சொன்னாங்க அது ஆமா அது என்ன பெரிய பேக் வச்சிருக்க அங்கதான் போறேன் ஆ, அப்படியா நீ அது என்ன வச்சிருக்க பையன்லாம் பயங்கரமா ஆமாடா இருக்கு. வச்சிட்டு நம்ம போறோம்ல விட்டு கொடுக்காம வச்சிருப்ப போலயே எத்தனை வச்சிருக்க ஆமாண்டா அங்க போனா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா டயர்டா இருக்கு சரி. அதான் போய் படி தூங்கணும்ல அதனால கொஞ்சம் தூக்கத்துக்காக சரி. அப்புறம் வந்து பணம் நிறைய இருக்குது அதுல அது வச்சிருக்கிறேன் நானும் வச்சிருக்கேனே என்ன இது சாப்பாடு பேக்கா டோரா பேக் அப்படியா சரிடா சரிடா அப்புறம் டேய் ஆமா வழி தெரியுமா உனக்கு ஏதாவது அந்த மலைக்கு போறதுக்கு இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன் ஆ. வழி தெரியாம வந்திருக்கேன் ஆமாண்டா நான் என்ன பண்றது தெரியல யாராவது ரோட்ல போனானா பாக்கலாம்னு இருந்தேன்டா சரி அப்படி எப்படி உனக்கு தெரியாதா ஆ, என்னடா டேய் சரி யாரா வராங்களா பாப்போமா சரி, வா. சரிடா இங்க டேய் யார ஒருத்தர் வரா அப்படிடா வெயில்லயே கண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு பாரு ஆமா போட்டுருக்க அப்படியே கிளாஸ் நல்லா இருக்கு ஆமா ஆமா தாம்பி என்ன பிரச்சனைனா ஆண்டவர் பிறந்திருக்காருல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு அந்த மலையில செய்தி கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டீங்களா என்ன பேச மாட்டேங்கிறாரு கேள்விப்பட்டேன் அது அந்த மலை தெரியுது பாருங்க அங்க ஆ, அந்த மலை அங்கதான் பிறந்திருக்காராமா ஆனா எங்களுக்கு வழி தெரியலண்ணா ஆ. நீங்க அதனால வந்திருக்கிறோம். நீங்க இந்த ஊருக்காரர் தான் எங்களுக்கு வழி மட்டும் கொஞ்சம் சொல்லி விடுறீங்களா நாங்க போய்க்கிறோம் 2 பேரும் ஆமாங்க கொஞ்சம் வந்து நான் சொல்றேன். மாட்டி விடுங்க சரிங்களா டேய் என்னடா கீழே தரைய நிலவர விடுடா என்னாச்சு ஐயோ எந்திரிக்க 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 என்னாச்சு டேய் என்ன குருடாகற அப்படி என்னக்குதா ஆமா. ஐயோ நம்ம நம்ம கிளாஸ் போட்ட காட்டி மயங்கிட்டேன்டா ஐயோ நம்மளுக்கு தான் கண்ணு தெரியல நீ நான் வழி காட்டுறேங்க வாங்க. நான் என்னடா பண்றது தம்பி இல்ல இல்ல நான் ஐயா, பத்திரமா வேண்டாம். புயல விழுந்துருவேன்டா வேண்டாம்டா ஐயோ போட்டு போ சரி என்னடா வந்தது ஒரு ஆளு என்ன இப்படி ஆயிட்டா அப்படி சரி நீ வேற ஆளு வர அப்படியான்னு பாப்போம் சரிடா டேய் தம்பி நல்லா பிரமாதமா இருக்காரு சரி ஆமாண்டா. சரி தம்பி எப்படி சொல்றது நாங்க இயேசு கிறிஸ்து அந்த மலையில பிறந்திருக்காரு. அவனை தேடி போறோம் தம்பி பாருங்க பாருங்களா அது அந்த மலையில பிறந்திருக்காராமா மலை இருக்குல்ல அந்த மலைக்கு அந்த சைடு இருக்காரு வழி தெரியல அதனாலதான் அவரை மட்டும் தெரியுமா வழி தெரியுமா தெரியும்னா கொஞ்சம் சொல்லி சொல்லுங்க. கொடுங்க டேய், என்னடா பேபேங்கற அப்படி உள்நாட்டு மொழி போன ஓ தெரிஞ்சுக்கோ இது வேற லாங்குவேஜா சரி பேசுங்க டேய் என்னடா இது பேபேங்கற அப்படி ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு அவர் தம்பின்னு நினைக்கிறேன் ஓ இருக்கலாம் தம்பி. பேசுங்க எனக்கு வழி தெரியல சைகையாவது காமிங்க தம்பி அந்த மலை அது அந்த மலைக்கு போகணும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காருன்ட்டு ரொம்ப சின்ன பையனா டேய், இருப்பான் போல இருக்கு. என்னடா ஊமையாடா இருக்குடா அதெல்லாம் பேபேங்கற அப்படி ஆடு மாதிரி பேசுறாரு சரி என்னடா சரி பானிபுரில போ ஏய், போ. வந்திருக்கிற பாரு மரியாதை கொடுப்பா எனக்கு மண்டல் ஆயிடுடா என்னடா பண்றது இப்போ வந்து என்ன 2 பேர்த்தையும் பார்த்தாச்சு என்ன பண்றது தெரியல யாராவது வராங்கன்னு பாப்பாடா எனக்கு வேற பயமா இருக்குது நல்லா பேசு அட நல்லா ஹைட்டா இருக்கிறாரா நல்லா இருக்கிறா அப்படி தம்பி சார் பொண்ணு சொல்லுடா இயேசு கிறிஸ்து எனக்கு பிறந்திருக்காரு இல்லைங்களா அவரை பார்க்க போறா அதான் அந்த மலைன்னு தான் சொன்னாங்க ஆனா இடம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரியுமா சொல்லுடா என்னடா பேசு நீங்க சொன்னா தான் நான் அவர் புரிய மாட்டேங்கிறாட்டாக்குது என்ன தலை சொல்லிடுறாரு பேசிட்டு இருந்து யாருமே மூச்சு விடாம பேசிட்டு யாருக்குமே புரியாது புரியுமா? நான் ரொம்ப பதட்டப்பட்டேன் நாங்க வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் அங்கிட்ட ஒரு மலை தெரியுது பாருங்க அங்க அங்கதான் போகணும் பின்னால இல்லைங்க அங்க பாருங்க சண்டை ஐயோ. காட்டுப்பா அது அங்க இருக்கு அந்த மலைக்கு போகணும்பா நம்ம ஒண்ணு சொல்ற இவர் ஒண்ணு பண்றாரு டேய் என்னடா கைய சொல்லிடுறாரு டேய் ஐயோ டேய் என்னடா ரொம்ப பிடிச்சிருக்கு அல்ல அங்க பாருங்க அங்க மலைங்க தெரியுமா வழி என்ன பேச முடியும் டேய் காப்பாத்துடா டேய் ஐயோ என்னடா டேய் ஐயோ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படி இவரு முன்ன பின்ன தெரிஞ்சாளா ஏய் இல்லடா டேய் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது டேய் தலை சொல்லிடுறா அப்படிடா அப்பவே டவுட்டா இருந்துச்சு தம்பி ஆமா நீ போ, அப்ப டேய் ஒண்ணும் பைத்தியம் போல இருக்குதுடா ஐயோ வேண்டாம் ஐயோ ஆமா என்னடா இது இப்படி பண்ணிட்டா அப்படிடா சரி சரி டேய், பையன் பாத்துறோம். காலையில யாரு மூஞ்சில முடிச்சோம் தெரியலடா இந்த மாதிரி வரவங்க எல்லாம் குருடாகவும் இருக்கிற அப்படி ஊமையா இருக்கு அப்படி என்ன பண்றதே தெரிய மாட்டேங்குதா குதர்க்கமான ரோடு. நேரமாயிட்டே இருக்குடா பயமா வேற இருக்குதா இல்ல சரிடா நான் இங்கே உட்காந்துக்கிறேன்ப்பா எனக்கு முடியலடா டேய் ஐயோ பரவாயில்லடா டேய் சின்ன பசங்க வந்திருக்காங்கடா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க நல்லா இருப்பாங்க டேய் கல்யாணம் கூட இல்லாம இருப்பாங்கடா நாளைக்கு போலாம் எங்களை தம்பிகளா எங்களுக்கு ஒரு வழி தெரியும் நான் பாத்தீங்களா அந்த மலை தெரியுது
அங்க நாங்க போவோன்னு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு அம்மா. அதனாலதான் சொல்லுடா, நீயும் சொல்லு. அப்பதான் புரியும். அந்த தம்பியோட சொல்லு. செய்தி கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் என்ன, வா போலாம். ஆமா, எங்க இருக்கா? உங்களுக்கு வழி தெரியுமா? கூட வரீங்களா? வழி தெரியுமா? கொஞ்சம் கூட வரீங்களா? பயமா இருக்குது. ஆமா, 3 பேர் கூட ஏமாத்திட்டாங்க. கூட கூட ஏமாத்திட்டாங்க. ரொம்ப நன்றி. பைத்தியம் கூட ஏமாத்திட்டாங்க. நீங்க நல்ல பசங்களா இருக்கிறீங்க. ஏங்க தம்பி, சரி வழி காட்டுறீங்களா? சரிங்களா? என்னங்க பேக் வேணுமா? புடிச்சுக்கிறீங்களா? ஐயோ டேய், நம்ம வந்து உண்மையாலுமே பரவாயில்லடா. எவ்வளவு பாரத்தோட கொஞ்சம் புடிச்சுங்க தம்பி. இந்தாங்க பாரத்தோட வந்துடா. எனக்கு வெயிட் ரொம்ப கம்மியாயிருச்சுடா. சரி இங்க தம்பி நான் போலாம்டா. அட கொடுத்துடா அந்த இதை வச்சுட்டேன். இந்த இவன் கொடு. பாட்டு கேக்குறியா? ரொம்ப நல்லா பையனா இருக்கு. என்ன அப்படியே பாட்டு? எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அது வரைக்கும் ஒரு பாட்டு கூட கேட்க விட தம்பி இதை கொஞ்சம் புடிச்சுக்கங்க தம்பி. கேம் விளையாடுவாப்பா. தம்பி இது கொஞ்சம் புடிச்சுக்கங்க தம்பி. டேய் ரொம்ப பரவாயில்லடா. நல்ல பசங்களா இருக்காங்க. ரொம்ப எல்லாத்தையும் அனுப்பி வச்சாச்சு. வெயிட் எல்லாம் என்னை விட நல்ல பையன் கிடைச்சிருக்கான் கம்பெனி. ஏய் ஏன்டா? சரி, வா வா போ. தம்பி என்னடா? டேய் என்ன சத்தத்துக்கானா? சத்தத்தை பாரு. டேய் ஐயோ என்னடா எங்க போயிட்டாங்க? ஓ சத்தம் பெரிய சத்தமா இருக்கு. ஐயோ டேய் என்னடா உன்னை நம்பி வந்தா நீ காலை வாரி விடுற. யாரை இப்ப இந்தடா 2 சின்ன பசங்க வந்தாங்க, அவனுங்க இப்படி ஆயிட்டாங்கடா. தப்பல்ல நான் உட்கார்ந்துக்கிறேன் இங்கே உட்கார்ந்து. எனக்கு எனக்கு பயமா இருக்குடா. இருட்டாயிட்டே போகுது. என்ன பண்றது தெரியல. எங்கயாவது மாட்டிர போறேன்டா. என்ன பண்றது தெரியல. யாராவது கடைசியை பார்க்கலாமா? இல்ல நான் வீட்டுக்கே போயிடலாம். வேண்டாம் நம்ம நம்பிக்கையா யாரோ வருவாங்க வந்து. அப்படி சொல்றியா? சரி பாப்போம். அண்ணா ஏய் அவட பிரகாசமா இருக்கு. பிரகாசமா இருக்காரு. ஒயிட் லைன் போயிட்டு. அண்ணா டேய் இருடா. ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணிக்குவோம். சரியா? ஏங்க இது எவ்வளவுங்க இது? ஏன்பா ஏன் இங்க வாங்க. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க. 1 இது 2 அப்படியா? டேய் பரவாயில்ல. சரி. கண்ணு கொஞ்சம் பரவாயில்ல. கேக்குறீங்களா? வாய் வாய் பேசுறதுடா. நான் கேக்குறதுனால தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? டேய் என்னடா நல்லா கை பரவாயில்ல. இது பண்ணிடுறேன் பேசுறேன். சாரி சார். இல்லைங்க என்னடா பண்றது? இந்த இயேசு கிறிஸ்து அங்க பிறந்திருக்காரு மலையில. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? அந்த மாதிரி தெரியுது பாத்தீங்களா? ஆமா ஐயா காலையில இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ஐயா. ரொம்ப டயர்டா இருக்கு. விட்டா இங்கேயே விழுந்து ரொம்ப இருக்குங்க. 2 நிமிஷம் பேசுறதுக்கு அவங்க கேக்குறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. காலையில கேட்டுட்டு இருக்கேன். அந்த மலைக்கு போறதுக்கு காலையில இருந்து ஒரு ஒரு பையனை கூப்பிட்டு அவன் குருடனா இருக்காங்க. இன்னொரு பார்த்தா இருங்க. ஃபர்ஸ்ட் மலைக்கு எதுக்கு போறீங்கன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காருல்ல, அவர் தேடி தாங்க போறோம். செய்தி தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்துட்டாருப்பா. என்ன சொல்றீங்க? பழைய நீங்க இப்போ புது செய்தியா இருக்குதா? என்னடா இது? அவர்தான் பழைய நல்லா இருக்குதா? சொல்லுங்கயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஆ. தன்னையே கொடுக்கறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல மனிதனா பிறந்தாரு. டேய் என்னடா புதுசா அப்படியே இருக்கு. புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. மேலும் சொல்லுங்கயா. அவர் பார்க்க நீங்க போக தேவையே இல்லை. நீங்க கூப்பிட்டாலே அவர் வருவாரு. அப்படிங்களா? எப்பவுமே உங்க கூடயே இருப்பாரு. ஐயா ஐயா காலையில பஸ்ல ஏறினா பின்னாடி யாருமே வரலையே. அப்பா, என்ன இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. நீங்க அதை first ஐயா யோசிக்கணும். நீங்க சொன்னது நல்லது. ஆனா காலையில இருந்து ஒரு 3-4 பேர் கூட ஏமாத்திட்டாங்க. நல்லா கடைசியில இங்கே ஏமாந்தீங்க. அப்புறம் அங்க போய் ஏமாந்தீங்கன்னா ஊமை கூட ஏமாத்திட்டாங்க. அப்புறம் 2 சின்ன பசங்க கடைசியா வந்தாங்கய்யா. அந்த பசங்க கள்ளங்கப்படம் இல்லாம நினைச்ச பசங்க. எங்க பொருள் எல்லாத்தையும் சாப்பாட்டு பணத்தை எல்லாத்தையும் தேடிட்டு போயிட்டாங்க. அம்பளம் போயிட்டாங்க கடைசியில. காலவரட்டி பெண்ணோட ஐயோ இப்ப இவர்கிட்ட பேசின காட்டி நல்லா இருக்குடா. சரி பேசாம இருப்பா, பேச விடுப்பா. சொல்லுங்க ஐயா இவ்வளவு சொன்னீங்க, அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆமாங்கய்யா. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே உங்க கூடயே இருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க கூட. அப்போ நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஏசிபிஎம் சர்ச். அது எங்க இருக்குங்க? நான் பாஸ்டரா இருக்கேன்ப்பா. அப்படியா? டேய் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்க? அந்த பாலத்து பக்கத்துல இருக்கு. அங்கதானே? மலைக்கிட்ட இல்லையா? மலைக்கிட்ட இல்லைங்களா? இல்ல பாலத்துக்கிட்ட. அப்படிங்களா? மலை ஏற வேணாமா? ஓ பரவாயில்லடா. சரி. ஐயோ ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குடா. போயிடாத. சரி இப்போ சரி நம்மள இது வரைக்கும் வழி நடத்துன ஆபத்துல எல்லாத்திலயும் ஆண்டவர் தான் நம்மள இயேசு கிறிஸ்து காப்பாத்தி இருக்காரு. ஆமா குருடங்கிட்ட மாட்டலாம். ஆமா பைத்தியம் கூட மாட்டிட்டோம். கடைசில 2 சின்ன பசங்க மாட்டிட்டோம். வெளியில வந்துட்டோம்ல. ஆண்டவரோட கிருபை தானே. நன்றி சொல்லி அவர் ஆமா கர்த்தராக இருந்தார். இயேசு கிறிஸ்து நன்றி நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கு. சரி சொல்லலாம். இதயங்கள் கலங்கிட வேண்டாம், உள்ளங்கள் திகைத்திட வேண்டாம் என பாடல் மூலமாக உங்களை தேற்றி வருகிறார் நம்முடைய ஜோஷுவா.
தேவன் சீயோனிலிருந்து ஆசீர்வாதங்கள் தேவன் உனக்கு தந்திடுவார். சீக்கிரத்தில் நீவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீவிடும் இந்த லேசான உபத்திரவம் இதயங்கள் மறந்திடவே இதயங்கள் தீரவே உங்கள் இதயங்கள் கரந்திடவே இதயங்கள் தீரவே வானத்து பறவை கவனத்து இருப்பதில்லை அறுப்பதில்லை வயல்வெளி மாடங்களை யோசித்துப்பா சேர்ப்பதில்லை ஓடுவதில்லை நான் பரமபிதா உனக்காக பல ஆசீர்வாதம் தருவார். நான் பரமபிதா உனக்காக பல ஆசீர்வாதம் தருவார். இதயங்கள் கரந்திடவே இதயங்கள் தீரவே உங்கள் இதயங்கள் கரந்திடவே இதயங்கள் தீரவே இந்த தூரத்தின் பாடுகளை இந்த தூரத்தின் நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே என்ன பாடலின் வரிகளை உணர்த்தும் விதமாக அதனை காட்சிப்படுத்த வருகிறார் சகோதரர் பால் ஜோசப். நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே மனம் தளர்ந்து போகாதே நீ சோர்ந்து விடாதே மனம் தளர்ந்து போகாதே நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நேசித்தவர் உனக்கு எதிராய் பேசினரோ நன்மை பெற்றவர் உந்தன் முதுகில் குத்தினரோ நேசித்தவர் உனக்கு எதிராய் பேசினரோ நன்மை பெற்றவர் உந்தன் முதுகில் குத்தினரோ பெற்ற பிள்ளைகள் உன்னை வெறுத்து தள்ளினரோ பெற்ற பிள்ளைகள் உன்னை வெறுத்து தள்ளினரோ மிக
செய்து நலிந்து போன நண்பனே, நம்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன மகனே, நம்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே வேதனையோ, சுமந்திட முடியாத பாரங்களோ. ஊழியத்தின் பாதையிலே வேதனையோ, சுமந்திட முடியாத பாரங்களோ. கண்ணீரும் ரத்தமாகி போனதுவோ, உன் கண்ணீரும் ரத்தமாகி போனதுவோ. ஏன் மறந்திரென்று கதரும் சூழ்நிலையோ, தேவா ஏன் மறந்திரென்று கதரும் சூழ்நிலையோ. உன்னை காட்டிலும் மிக அதிக பாடினேன், உன்னை காட்டிலும் மிக அதிக பாடினேன். அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே, சோதனை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. வேதனை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே, நீரை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். ரொம்ப வைக்க வேண்டாம். வேதவசனம் சொல்ல வருகிறார்கள் ஜெஸ்லின் மற்றும் அடோலினா. மைக் வச்சு பேசு. சொல்லு. முதல்ல அவர் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஜீவதயாமனரே என நம்முடைய கர்த்தரை துதித்து பாட வருகிறார்கள் நமது சண்டே கிளாஸ் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள். ஜீவதயாமனரே
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய அப்போஸ்தலர் கிறிஸ்தவ பூர்ணமாக்கும் ஊழிய சபையில் சண்டே கிளாஸ் சில்ட்ரன்ஸுடைய புரோகிராம் நம்ம பார்த்தோம். அதில் எல்லாரும் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அதில் ட்ரெயின் பண்ண எல்லாத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாரும் அன்போடு அமைதியோடு பொறுமை காத்து இதை கண்டு நீங்கள் கழித்ததற்காக கர்த்தரோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு யார் போயிடாதீங்க. உங்களுக்காக மத்தியானம் இன்னைக்கு ஆகாரத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். கண்களை மூடி நாம் கர்த்தர் நன்றியுள்ள உள்ளத்தோடு நம்ம எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்து அதிலுள்ள யாவற்றையும் போஷித்து ஒடுத்து வைத்து பாதுகாத்து வருகிற வல்ல பிதாவே, மகிமையில சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற எஜமானரே, உம்முடைய குமாரனாகிய எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் அற்புதமாக நேர்த்தியாக நாமத்தின் மகிமையாக இப்பொழுது நடத்திய இந்த அருமையான நிகழ்ச்சி முழுவதையும் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரை தம் பிள்ளைகள் முக பிரியமாக எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றினபடினால ஸ்தோத்திரம். இதை பழகுவித்த பிள்ளைகள், தொடர்ந்து இதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிள்ளைகள், தொடர்ந்து உட்கார்ந்து கண்டுகளித்த எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டீர். தொடர்ந்து இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியும் இந்த வருஷத்தின் கடைசி மாத்திரமல்ல, வருகிற 24 வருஷத்திலும் தொடர்ந்து காணப்பட உள்ள பிள்ளைகள் தொடர்ந்து இந்த சில்ட்ரன்ஸ் இந்த ஆண்டவருக்காக அதிகமாய் உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து டீச்சர்ஸ் ஒவ்வொருவரையும் நான் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே. அதை பாடின பிள்ளைகள், பங்கு பெற்ற பிள்ளைகள், வாத்திக்க வாசித்த பிள்ளைகள், உதவி செய்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனே. விசேஷமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்காக உதவி செய்த பிள்ளைகள், ஆகாரத்தை செய்த பிள்ளைகள், பரிமாறுகிற பிள்ளைகள், புசிக்கிற பிள்ளைகள் அனைவர் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்குபடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்த மாட்டோம். ஆசீர்வதித்தோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடிடலாம். அல்லேலூயா பாட்டு. அல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாளை தினம்